Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation. This is one of the electronic payment system, electronic clearing service, short form is ECS. Electronic clearing service can be defined as repeated transfer of funds from one bank account to multiple bank accounts or vice versa using கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் டெக்னாலஜி. ஸோ நம்ம இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேங்க்லேருந்து நிறைய பேங்க்குக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நடக்கும். ஒரு டைம் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விட மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். The payer instruct the bank to debit from his bank account and credit it to one or more payee bank account provided amounts and dates of the payments earlier. ஸோ இங்கே யார் பே பண்ணுறாங்களோ அவங்கள பேயர் அப்படின்னு சொல்கிறாங்க, யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள பேயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேயர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேங்க்குலேருந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ணி நிறைய பேங்க்குக்கு க்ரெடிட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேயி பேங்க்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட், அதாவது பேயி அக்கௌண்ட்டில் போயிட்டு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். ஒரு பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்குள்ளே, அதாவது இப்போ ஒரு 10th டேட் அப்படின்னா அந்த 10 டேட்டுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. So this system provides the convenience of paperless payments. ஸோ இயர்லியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பேப்பர் ஒர்க்காக தான் இருந்தது. கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அ பேப்பர் ஒர்க்கு we are using only the computer. Like that, when we are transferring amount from one bank to another bank, we are using the internet technology. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்குக்கு போயிட்டு டைரெக்டாக நம்ம என்ன செய்வோம், இன் பர்சன், அதாவது பர்சனாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் வேறு அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுவோம். பட் இப்போலாம் அப்படி இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம ஈஸியாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த இசிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். Advantages of this system are bulk payments, guaranteed payments and no need to remember payment dates. ஸோ அந்த இசிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டை பே பண்ண முடியும். அதே மாதிரி கேரண்டீடு பேமெண்ட்ஸு, ஸோ நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா அது கன்ஃபார்ம் தான், அதில் எந்த டவுட்டும் நம்ம பட தேவையில்லை. ஸோ இட் இஸ் அ கன்ஃபார்ம். அட் சேம் டைமு நான் எப்போ எந்த டேட்டில் நான் பேமெண்ட் பண்ணேன் அப்படின்ற டேட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி யூஸ்டு பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் மேக்கிங் பேமெண்ட்ஸ் சச் அஸ் டிஸ்பர்சிங் ஆஃப் சேலரி, பென்ஷன் ஆர் டிவைடண்ட் இன்ட்ரெஸ்ட் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா they want to pay the salary to their employees. அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேலரி பே பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பல்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பென்ஷனு. ஸோ பென்ஷனும் அதே மாதிரி தான். கவர்மெண்ட் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, பென்ஷன்ஸ் அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுறாங்க. ஸோ லைக் தட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பேங்க்லேருந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாரோட பேங்க்குக்கும் அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். சிமிலர்லி இண்டிவிஜுவல் பேங்க் கஸ்டமர்ஸ் ஆல்சோ can make small value repetitive payments such as paying EMI of a loan, electricity bills, telephone bills, insurance premium
as well as SIP investments. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன்ஸு இல்லை ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு, அதாவது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பேயிங் த அமௌண்ட்டை ரிப்பீட்டட்லி. ஸோ எவ்ரி மந்த் வந்து அவங்க பே பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா, இஎம்ஐ பே பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ பே பண்ணுவாங்க. அதே மாதிரி டெலஃபோன் பில்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்ஸு, தென் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த்து தே ஆர் பேயிங் ஃப்ரம் their பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம இசிஎஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் கிரெடிட் அண்டு டெபிட் பர்பஸஸ். ஸோ இசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, டெபிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தட் இஸ் ஃபார் மேக்கிங் பல்க் பேமெண்ட்ஸ் ஆர் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸு. ஸோ பல்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பல்கான அமௌண்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். First we are going to see about the ECS credit. ECS credit is used for making bulk payment of amounts. ஸோ ECS credit அப்படின்னா என்னென்னா ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்னது ECS credit. In this mode a single account is debited and multiple accounts are credited. ஸோ இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது எந்த டிரான்சாக்ஷனை என்னன்னு சொல்கிறாங்க, புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், if a company has to pay salary to its 100 employees, it can use ECS credit system, then crediting every employees account separately. ஸோ ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி வந்து சேலரி வந்து சென்ட் பண்ணணும். ஒவ்வொரு எம்ப்ளாயி அக்கௌண்ட்லேயும் போயிட்டு சேலரி வந்து போடாமல் இந்த இசிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், இவங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுதான் என்னது இசிஎஸ் கிரெடிட் மோடு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இசிஎஸ் டெபிட் மோடு. ஸோ இசிஎஸ் டெபிட் இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் இசிஎஸ் கிரெடிட். ஸோ இசிஎஸ் கிரெடிட்டோட இன்வர்ஸ் தான் என்னது இசிஎஸ் டெபிட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸு. ஸோ இசிஎஸ் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. இசிஎஸ் டெபிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. In this mode, multiple accounts are debited and then a single account is credited. ஸோ இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகும், ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். திஸ் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் புல் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை என்னன்னு சொல்கிறாங்க, புல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the insurance premium of bulk number of customer is debited from customers bank account on their prior concern and paid to insurance company. இப்போ இன்சூரன்ஸ்லாம் பே பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், கஸ்டமர்ஸோட ஒவ்வொரு கஸ்டமரோட பேங்க்லேயும் வந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகும். அதாவது மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து டெபிட் ஆகிட்டு ஒரு சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் என்னது இசிஎஸ் டெபிட் மோடு. ஸோ இன் திஸ் வீடியோ யூ லேர்ன்ட் அபவுட் இசிஎஸ். Then you learned about the ECS credit and ECS debit. That's all students. Thank you.